வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறது, இப்போ பிகினர்ஸ் அப்படிங்கும்போது மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. அவங்களுக்காக ரொம்ப ஈஸியான முறையில், இப்போ நார்மலாக நம்ம எப்போதும் ஒரு ரவுண்டனுக்கு நம்ம எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ, லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அந்த மாதிரி கட் பண்ணி ஈஸியான முறையில் ஒரு மாடல் பண்ணுறோம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா எந்த வயசு உள்ளவங்களும் போடுற மாதிரி உள்ள ஒரு மாடல், சிம்பிளாக ஒரு மாடல் ஃபஸ்ட்டில் நீங்கள் தைச்சு பழகுங்க. அந்த மாதிரி ஒரு மாடல் தைக்கலாம். இப்போ அந்த மாடலில் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் எல்லாமே தைச்சு திருப்பி தைக்கிற மாதிரி உள்ள மாடல் நான் இதில் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி உள்ள மாடல் நம்ம பண்ணும்போது அளவுகள் நம்ம எப்படி ஒன்று போல் அந்த பைப்பிங் அளவு நம்ம பிகினர்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒன்று போல் நம்ம தைக்கலாம். அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது கிரேப் சில்க் சாரியிலிருந்து கட் பண்ணி எடுத்த ப்ளவுஸ் பிட்டு. இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி உள்ள கிளாத்து. இப்போ இந்த சாரியில் இந்த லைட் கலரில் பிங்க் கலர் சாரீ. இப்போ இந்த சாரியில் பார்த்திங்கன்னா க்ரீன் எல்லோ அந்த மாதிரி மைல்டாக ஒரு டிசைன் இருக்குது. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 2 கலர் நம்ம இதில் டிசைன் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சாரிக்கும் பொருந்துற மாதிரி இந்த டிசைனை நம்ம பண்ணலாம். எப்போதும் நீங்கள் ரவுண்டு நெக்கு உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவில் ரவுண்டு நெக்கு ஆம் ஹோல் எல்லாமே லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் ரவுண்டு நெக்கு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 கிளாத்தையும் இந்த மாதிரி எடுக்கலாம். எடுத்துட்டு நெக்கு பகுதியில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போது மெயின் கிளாத்தில் உள் பக்கம் மேலே தெரிகிற மாதிரி அப்படியே வச்சுருக்கிறேன். வச்சுட்டு நெக்கு பகுதியில் நம்ம எப்போதும் 4 இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்குவோம் பாருங்கள், அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 4 இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஃபூட் அந்த இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தைங்க. இப்போ சைடில் அந்த கிளாத்தோட எண்ட் இருக்குது பாருங்கள், நெக்கு பகுதியில் அந்த சைடில் அந்த ஃபூட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் நமக்கு அந்த நீடில் வருது. 2 ஃபூட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த ஒரு ஃபூட் அந்த சைடில் வர்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா அளவுகள் ஒன்று போல் இருக்கும். எப்போதுமே நம்ம இந்த ஃபூட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம சைடில் அந்த இருக்கிற லைன்கள் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி தைக்கணும். இப்போ தைச்சதுக்கப்புறம் நெக்கை சுற்றி இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விடுங்க. நேராக கட் பண்ணி விடுறத விட இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு கிளாத்தை திருப்பி எடுக்கலாம். கிராஸில் கட் பண்ணி விடும்போது தையல் வரைக்கும் கட் பண்ணி விடணும். ஆனால் தையலில் படாமல் கவனமாக கட் பண்ணி விடுங்க. எல்லாமே கட் பண்ணி நல்லா அந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் நம்ம தைச்சி விட்டுறணும். நெக்கோட எட்ஜில் எதுக்காக தைக்கிறோம் அப்படின்னா 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி தைக்கும்போது இதில் பைப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம தைக்கும்போது பிகினர்ஸ் அப்படிங்கும்போதே இந்த மாதிரி உள்ள பைப்பிங் எல்லாமே ஈஸியாக தைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக தான் தைக்க முடியும். இப்போ இந்த நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிருங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ பழைய மெத்தடில் நார்மல் பைப்பிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, பழைய மெத்தடில் நம்ம இந்த கிளாத்தை அப்படியே தைச்சி திருப்பி தைக்காமல் நெக்கு பகுதியில் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்குவோம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கு மேலேயே கிராஸ் பீஸை 2ஆக மடித்து நம்ம பைப்பிங் பண்ணுவோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ் அப்படிங்கும்போது. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இப்போ இந்த கிளாத்தை நம்ம கிராஸில் கட் பண்ணலாம். கிராஸில் கட் பண்ணும்போது ஒரு ஸ்கேல் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்கேல் வச்சுக்கோங்க. லாங் ஸ்கேல் வச்சு நம்ம இந்த மாதிரி நீளமாக ஒரு லைன் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போவும் இந்த ஸ்கேலோட அளவு 1.25 இன்ச்சு இந்த ஸ்கேலோட அளவு இருக்குது. அப்படியே நேராக எல்லா பீஸும் ஒரே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை 1 சைடாக நம்ம மடித்து தைக்கணும். 1 சைடாக அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு நீங்கள் மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம தைக்கும்போது இதில் தையல் எந்த பகுதியில் விழணும், எட்ஜில் தான் தையல் விழணும். நம்ம உள் பக்கம் நம்ம மடிக்கிற பகுதியில் நம்ம தைக்கக்கூடாது. அந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா பைப்பிங் தைச்சிட்டு திருப்பி தைக்கும்போது அந்த பைப்பிங்க்கு மேலே நம்ம உள்பக்கமாக தைக்கிற தையல் வெளிப்பக்கம் தெரியும். அதனால் இதில் நம்ம எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ ஜாயிண்ட் ஆக்கியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கணும். இதை எடுத்தால் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பீஸை அப்படியே நம்ம திருப்பி வைக்கணும். இந்த மாதிரி திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சுட்டு மடிச்சிருக்கிற பகுதி அடிப்பக்கமாக வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்து அந்த ப்ளவுஸ் பீஸில் மேலே தெரிகிற மாதிரி விட்டு இப்போ மேலே இருக்கிற பீஸ் நம்ம நெக்கு பகுதியில் தைச்சி திருப்பி தைச்சிருக்கிறோம். கீழே அந்த கிராஸ் பீஸ் கொஞ்சம் நெக்கு பகுதியில் விட்டு ஜாயிண்ட் ஆக்குறோம்.
எதுக்காக நம்ம அந்த மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குறோம் அப்படின்னா, அந்த கிராஸ் பீஸ் வந்து தைக்காமல் அப்படியே கட் பண்ணியிருக்கிறோம். எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். அதே சமயம் மேலே உள்ள பீஸ் வந்து நம்ம தைச்சு திருப்பி தைச்சிருக்கிறோம். அப்போது அதில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதனால் நம்ம எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறோம். எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குனா பைப்பிங் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதனால் நம்ம எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறோம். கிராஸ் பீஸை மட்டும் கொஞ்சம் நெக்கு பகுதியில் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குறோம். ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஷ்யூ கிளாத். இந்த மாதிரி உள்ள கிளாத்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்து அப்படின்னா நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. சாதாரணமாக நம்ம பாலி காட்டன் அப்படின்னா கொஞ்சம் லேஸாக இருக்கும், நம்ம அப்படியே திருப்பிடலாம். இதை கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது பைப்பிங் நல்லா வரும். இந்த அளவுக்கு பைப்பிங் இருக்குது பாருங்கள். நமக்கு பைப்பிங் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டு பைப்பிங் பண்ணலாம். எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னா பைப்பிங் மெல்லிஸாக இருக்கும். கொஞ்சம் விட்டு ஜாயிண்ட் ஆக்கணும்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எனக்கு அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கோட எட்ஜில் நம்ம ஜாயிண்ட் ஆக்குறோம் பாருங்கள், அந்த பகுதியை கொஞ்சம் விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிட்டு இப்படி திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக திருப்பி விட்டுட்டு தைங்க. தைக்கும்போது தையல் வந்து அந்த பைப்பிங் கிளாத்தில் படக்கூடாது. பைப்பிங் கிளாத்தை விட்டு வெளிப்பக்கமாக நல்லா அந்த ப்ளவுஸ் கிளாத்துக்கும் அந்த பைப்பிங் பண்ணுற கிளாத்துக்கும் அந்த இடைப்பட்ட பகுதியில் அந்த தையல் விழணும். அந்த தையல் லைன் வெளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம தைக்கணும். தைக்கும்போது எப்போவுமே கவனம் நமக்கு அந்த நீடியில் இருந்தது அப்படின்னா நல்லா தைக்க முடியும். தைச்சி முடிச்சாச்சு. இதில் உள்பக்கம் கொஞ்சம் கிளாத் இருக்குது பாருங்கள். நமக்கு இதுக்கு வெளிப்பக்கம் நம்ம டிசைன் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இது வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ எல்லோ கலர் பீஸும் அதே மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ஸ்கேல் வச்சு லைன் போட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பீஸை நம்ம ரெண்டாக மடிக்கிறோம். ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ இந்த பகுதியில் ஒரு இந்த ஜாயிண்ட் தெரியுது பாருங்கள், இந்த ஸ்டீலில் உள்ள ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம தைக்கணும். இப்போ ஒரு ஃபுட் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபுட்டுக்கு அடியில் வச்சுட்டு ஃபுட்டை விட்டு வெளியே கிளாத் வராத அளவுக்கு நம்ம தைக்கணும். அதை விட நமக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு நமக்கு அந்த அளவு வேணும் அப்படின்னா இந்த அளவில் நம்ம விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். இன்னொரு சைடு வந்து அளவுகள் இருக்குது. இது பெரிய மிஷினில் வந்து நமக்கு அந்த மாதிரி அளவுகள் இருக்கும். சின்ன மிஷினில் இந்த மாதிரி நீங்கள் அளவுகளை பார்த்துட்டு நீங்கள் ஜாயிண்ட் ஆக்குங்க. கரெக்டாக நமக்கு தைக்க முடியும். ஏன்னா அந்த தையல் லைன் வந்து ஒன்று போல் நம்ம தைக்கும்போது தான் அந்த வெளிப்பக்கம் நம்ம அந்த டிசைன் எல்லாமே பண்ணும்போது அந்த அளவுகள் வந்து ஒன்று போல் வரும். அதனால் ஏதாவது ஒரு அளவை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தைங்க. ஒன்று அந்த ஃபுட்டோட அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டுக்கு வெளியே கிளாத் வராத அளவுக்கு பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாயிண்ட் பகுதிக்கு வெளியே வராமல் நான் அப்படியே மடித்து விட்டுட்டு தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த டிசைனுக்காக பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு பாருங்கள். இப்போ வந்து அந்த தையல் லைன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கமும் அளவுகள் வந்து ஒன்று போல் நமக்கு அந்த தையல் லைன் விழுந்திருக்கு. இனி தையலுக்கு வெளிப்பக்கம் அளவுகளை நாம் ஒன்று போல் கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா தையலில் கட் பண்ணிடக்கூடாது. அதனால் தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு ஒன்று போல் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அப்போ இந்த ரெண்டு சைடில் ஒரு சைடில் இந்த பெருவிரல் வச்சு பிடிச்சிருக்கிறேன், இந்த சைடு 2 விரல் வச்சு பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி பிடிச்சிட்டு அப்படி ஒன்று போல் அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. எப்போவுமே கரெக்டாக நம்ம வச்சுட்டு இந்த ஒன்று போல் நம்ம கட் பண்ணுறத ஒன்று போலே நம்ம தைக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி தைக்க முடியாது. ஏன்னா தையல் வந்து விலகி விழுந்துடும். அதனால் இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒன்று போல் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பீஸில் மடிப்பு பாகம் இந்த நெக்கு பகுதியில் வரணும். இந்த மாதிரி இப்படி வைக்கலாம். வச்சுட்டு அந்த நூல் இலைகள்லாம் வெளிப்பக்கம் வர மாதிரி இப்படி தூக்கி பார்த்தோம் அப்படின்னா நெக்கு பகுதியில் இருக்கிற பைப்பிங்கும் இந்த பீஸும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் வர மாதிரி உள்பக்கம் இந்த மாதிரி அளவுகளை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ தைக்கும்போது ஏற்கனவே இதில் ஜாயிண்ட் இந்த தையல் தெரியுது பாருங்கள். தையலுக்கு இந்த சைடில் நேராக ஒரு தையல் நம்ம தைச்சிடணும். ஏன்னா தையலுக்கும் வெளிப்பக்கமாக தைச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் விலகி போயிடும். தையல் வந்து அதில் விழாது. அதனால் நம்ம அந்த தையல் அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்கு பகுதியிலையும் 2 கிளாத்தும் ஒன்று போல் அப்படி வர மாதிரி விட்டுட்டு தையலுக்கு பக்கத்தில் இன்னொரு தையல் உள்பக்கம் அப்படியே விழற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க. இப்போ நெக்கு பகுதியில் தைக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. நெக்கு பகுதியில் வளைவில் ஜாயிண்ட் ஆக்கும்போது இன்னொரு பக்கத்தில் கை வச்சு அப்படியே திருப்பி விடுங்க. இந்த மாதிரி அப்படியே திருப்பி விடுங்க. கரெக்டாக 2 பீஸும் ஒரே பகுதியில் அந்த மடிப்பு பாகமும் கீழே நெக்கில் உள்ள பைப்பிங் பக்கமும் ஒன்று போல் வர மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ தூக்கி பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கணும்.
இப்போ இது ஜாயிண்ட் ஆக்கிட்டு நம்ம இதை வந்து திருப்பி தைக்கும்போது இப்போ அந்த தச்சிருக்கிற அந்த மேலே இருக்கிற பீஸில் அந்த நூல் இலைகளும் உள்பக்கம் போயிடும். அந்த நெக்கு பகுதியில் நம்ம தைச்ச பைப்பிங்க்கும் இப்போ நம்ம தைக்கிற அந்த எல்லோ பைப்பிங்க்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற அந்த இடைவெளி வந்து ஒன்று போல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு அப்படி திருப்பி பார்க்கும்போது இதில் வந்து நம்ம அளவுகளை நாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் வச்சு தைச்சா கூட இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது. இது ஈஸியாக நம்ம தைக்கலாம். ஆனால் பார்க்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது எல்லோரும் ஈஸியாக தைக்கிற மாதிரி உள்ள மெத்தடு தான் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எப்போதுமே தைக்கும்போது நல்ல எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கும்போது தான் அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோணலாம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். அளவுகள் எவ்வளோ ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்ததாக இந்த முதுகு பக்கத்தில் நம்ம ஒரு டிசைன் பண்ணணும். அதுக்காக ஒரு 4 சதுர பீஸ் எடுக்கலாம். இதாக இருக்குது, 4 பீஸ் எடுத்துருக்குறேன். 2 எல்லோ கலர், 2 க்ரீன் கலர் இருக்குது. 4 இன்ச் அளவுக்கு இருக்குது. 4 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 4 இன்ச் இருந்தாலும் பரவாயில்ல. இது எல்லா பீஸையும் இந்த மாதிரி 2ஆக மடிக்கலாம். அதை இன்னும் 2ஆக மடிக்கலாம். இப்போ 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் இருக்குது. எல்லா பீஸையும் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. நாலு பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கலாம். கொஞ்சம் கீழே இருக்கிற பீஸ் வந்து தெரிகிற மாதிரி எல்லா பீஸ்லேயும் கார்னர் வந்து ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி ஒன்றுக்கு மேல் ஒன்று இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு மேலே நேராக ஒரு தையல், லாங் தையல் போட்டு தைச்சிருங்க. நல்ல லாங் தையல் போட்டுருங்க. போட்டுட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம இதை பிரித்து எடுக்கணும். இது எல்லாம் ஒன்று போல் இருக்கிறதுக்காக தான் இதில் நம்ம தைச்சிருக்கிறோம். தைச்சாச்சு. இந்த சைட்லேருந்து கரெக்டாக அந்த சென்டரில் அந்த லைன் தானே இருக்குது, அதிலிருந்து சைடில் அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இந்த சைட்லேயும் ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம தைச்சிடலாம். லைட்டாக வளைவாக ஒரு தையல், கொஞ்சம் வளைவாக போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்பவும் வளைவாக வேண்டாம், நேராகவும் வேண்டாம், லைட்டாக வளைவாக அந்த தையல் லைன் வர மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ தையலுக்கு வெளிப்பக்கம் அப்படியே நம்ம அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பீஸை நம்ம முதுகு பாகத்தில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். முதுகு பாகத்தில் ஜாயிண்ட் ஆக்கும்போது அந்த ஷோல்டர் பகுதி ரெண்டும் ஒன்று போல் அப்படி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக நெக்கு பகுதியில் அப்படியே 2ஆக அடிச்சிருங்க. முதுகு பாகம் கரெக்டாக சென்டர் பகுதி வரும். இந்த பகுதியில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்தியாச்சு. அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் மேலே அந்த பைப்பிங் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கேப்பில் ஒரு பகுதியில் அடையாளப்படுத்திட்டு கரெக்டாக சென்டரில் இந்த பீஸ் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. அந்த பீஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நம்ம கை வச்சு அப்படியே பிடிச்சிட்டு கூட சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். சைடில் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதுக்கு சைடில் அந்த பீஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக ஒரு லைன் போட்டுடலாம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. 2 பக்கமும் லைன் போட்டாச்சு. இப்போ இதில் தைக்கிறதுக்காக அதே மாதிரி கிராஸ் பீஸ் வந்து இந்த அளவுக்கு எல்லோ கலர் பைப்பிங் நம்ம தைச்சோம் பாருங்கள், அதே அளவுக்கு தைச்சு ஒன்று போல் கட் பண்ணியிருக்கிறேன். மடிப்பு பாகம் இந்த சைடில் வருது. நூல் இலைகள்லாம் வெளிப்பக்கம், கீழே இருக்கிற பீஸோட எண்டும் நூல் இலைகளும் இதுவும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சு அந்த ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இதை இப்போ திருப்பி நம்ம அதுக்கு மேலே தைக்கும்போது அந்த நூல் இலைகளும் உள்பக்கம் போகும். அந்த முக்கோண பீஸ் நம்ம 4 பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் நல்லா அப்படி கவர் பண்ணுற மாதிரி அதுக்கு மேலே வரும் பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் நம்ம தைச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இந்த நூல் இலைகள்லாம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி விட்டு அப்படியே இந்த லைனில் அப்படியே வச்சுட்டு தைச்சிருங்க. இப்போ இதையும் திருப்பி அதுக்கு மேலே அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம்.
ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ நெக்கு பகுதியில் அதே மாதிரி அந்த க்ரீன் கலர் வந்து 2ஆக மடித்து தச்சிருக்கிறேன். ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மடிப்பு பாகம் அந்த எல்லோ கலர் பீஸுக்கு பக்கத்தில், அந்த எல்லோ கலர் பீஸ் வந்து முடிகிற பக்கத்தில் மடிப்பு பாகம் வர மாதிரி விட்டு அந்த தையலுக்கு உள்பக்கம், அந்த தையல் பகுதியிலேயே உள்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக அந்த எல்லோ கலர் பீஸ் முடிகிற பகுதியில் இந்த பீஸில் மடிப்பு பாகம் வர்ற மாதிரி அப்படியே விட்டு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. நெக்கு திரும்புகிற பகுதியில் மட்டும் இன்னொரு சைடில் ஒரு கை வச்சு அப்படியே திருப்பி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே திருப்பி விடணும். எப்போவுமே நெக்கு பகுதியில் தைக்கும்போது இந்த மாதிரி தான் தைக்கணும். தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம திருப்பி தைக்கலாம். இந்த மாதிரி இப்படி திருப்பி தைச்சிடலாம். திருப்பி தைக்கும்போது பாருங்கள், இந்த எல்லோ கலருக்கும் இந்த க்ரீன் கலருக்கும் இடைப்பட்ட பகுதி அளவுகள் வந்து ஒன்று போல் வரும். இப்படி தைச்சு நம்ம திருப்பி தைக்கும்போது கீழே அந்த 4 முக்கோண பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிற பகுதிக்கு மேலே அப்படியே வருது. இந்த பகுதியில் கொஞ்சமாக அந்த பகுதி தெரியுது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வெளிப்பக்கம் கொஞ்சம் தெரியுது பாருங்கள், அதை கட் பண்ணி எடுத்துடலாம். தையல் நல்லா எண்டில் அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்குங்க. தைச்சதுக்கப்புறம் இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பாகம் எல்லாமே மடித்து தைச்சிடலாம். இதில் அந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ இதில் பிரித்து எடுத்துகிட்டு அந்த பகுதியில் எல்லாமே பீட்ஸ் வச்சு கைனால் தச்சு முடிச்சிருக்கிறேன். மாடல் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். பிகினர்ஸ்கள் எல்லாருமே ஈஸியான முறையில் தைக்கிற மாதிரி உள்ள ஒரு சிம்பிளான ஒரு மாடல். ஆனால் இது ஈஸியாக தைக்கலாம், எல்லோரும் தைக்கலாம் ஈஸியாக. அந்த மாதிரி உள்ள ஈஸியான மெத்தடில் இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இதை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். மேலே பாருங்கள், அந்த நெக்கு பகுதியில் அந்த ரவுண்டு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த இடைவெளிகளும் ஒன்று போல் நாம் தைச்சிருக்கிறோம் பாருங்கள். அந்த அளவுக்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் இதில் விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.